impulsive force. இப்போ impulsive forceனா J must be equal to force into time சொல்லலாம். force வந்து relative ஹையாக இருக்கும், பட் டைம் பீரியட் வந்து ரொம்ப ஷார்ட்டராக இருக்கும். இப்போ F must be equal, J must be equal to F into T, that must be equal to the del of P. அப்போ நான் இம்பல்ஸோட J வேல்யூ வந்து சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். இம்பல்ஸ் வந்து ரிலேட்டிவ் டைம். ஸோ இம்பல்ஸை பேஸ் பண்ணிவிட்டு இந்த 4 ஐடியாஸ் வந்து மைண்டில் வச்சுக்கலாம். இப்போ ஃபோர்ஸ் வந்து நம்ம 2 கேட்டகரி பிரிக்கலாம். இம்பல்சிவ் ஃபோர்ஸ், நான் இம்பல்சிவ் ஃபோர்ஸ்னு பார்க்கலாம். ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கோங்க. 2 பிளாக் வந்து மூவிங் இன் அட் ஃபார்வர்ட் டைரக்ஷன்ஸ். இது 2 கொலைடாக பார்க்குது. ஓகே, இப்போ கொலைட் ஆகும்போது இந்த கேசஸில் இந்த சர்ஃபேஸும் கொலைட் ஆகுது இல்லைங்களா. நார்மலி இட் இஸ் கொலைட் ஹியர். இந்த சர்ஃபேஸ்க்கு நார்மலாக இது, இந்த சர்ஃபேஸ்க்கு நார்மலாக இது, இந்த 2 சர்ஃபேஸும் கொலைட் ஆகுது. இதை நம்ம இம்பல்சிவ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். பட் இந்த ஃப்ளோருக்கும் இந்த பிளாக்குக்கும் இருக்கிற கொல்யூஷனை வந்து நான் இம்பல்சிவ்னு சொல்லலாம். ஸோ அகெயின் ஒன் மோர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்பியர் இருக்குது. திஸ் இஸ் ஸ்பியர் 1 அண்ட் இது ஸ்பியர் 2. இது மூவிங் இன் ஃபார்வர்ட் டைரக்ஷன்ஸ். இப்போ இந்த ஸ்பியரோட இந்த ஃபேஸும் கொலைட் ஆகும். இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை தான் நம்ம வந்து இம்பல்சிவ் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். இந்த இடத்துல இம்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. பட் இந்த ஃப்ளோருக்கும் இந்த சர்ஃபேஸ்க்கும் இந்த இடத்துல நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. ஸோ இதை நம்ம என்ன சொல்லணும்னா இம்பல்சிவ் நார்மல் ரியாக்ஷன். ஸோ இதுவும் நார்மல் ரியாக்ஷன் தான், இதுவும் நார்மல் ரியாக்ஷன் தான். பட் இந்த சர்ஃபேஸ் இந்த 2 இடத்துல ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸை வந்து இம்பல்சிவ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். பட் ஃப்ளோருக்கும் இந்த பிளாக்குக்கும் இந்த இடத்துல இப்படி ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து நான் இம்பல்சிவ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். தேங்க்யூ.